சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல 5வது ஃபைனலிஸ்டா அபிஷேகாவை சூஸ் பண்ணதுல ரசிகர்கள் அதிருப்தியில் இருக்கிறதாவும், குறிப்பா நடுவர்கள் அபிஷேகாவுக்கு ஃபேவரா நடந்துக்கிட்டாங்க. நல்லா பாடின சுமன் ராஜையோ இல்ல மோக்ஷிதாவையோ ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்திருக்கு. அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர் தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காரு. இதை பத்தி அவர் பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த சரிகமபா ஷோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஷோ. இந்த சீசன் ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்கள தான் எங்களுக்கு பிடிக்கும், இவங்க எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது. எல்லா கண்டஸ்டன்ட்டும் ரொம்ப சூப்பரா பாடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்க அதிகப்படியான வாரம் அபிஷேகாவுக்கு தான் கோல்டன் கொடுத்தோம். ஆனா முதல் 2 ஃபைனலிஸ்டா நாங்க விஷ்ணுவர்தனையும் ஹர்ஷித் நிருபத்தையும் எதுக்காக நாங்க ஃபைனலிஸ்டா சூஸ் பண்ணி அனுப்பணும்? கடந்த வாரங்கள் நீங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. டிக்கெட் டு ஃபினாலேல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்க டிக்கெட் டு ஃபினாலே வாங்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஜட்ஜஸ் நாங்க முடிவு பண்ண போறோம். அதுலயும் கடந்த 4 வாரங்கள் அபிஷேகா டிக்கெட் டு ஃபினாலே வாங்காதது கொஞ்சம் ஏமாற்றம் தான். அதுலயும் 3வது வாரம் அபிஷேகா கோல்டன் ஷவர் கூட வாங்காது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. இப்படி இருக்கும்போது அபிஷேகாவுக்கு நாங்கள் அந்த வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்து அவங்கள நாங்கள் ஃபைனலிஸ்டாக அனுப்பியிருந்தா கண்டிப்பாக உங்களோட விமர்சனம் தாங்க ஏற்றுந்துருக்கலாம். ஆனால் கடந்த எல்லா வாரங்களுமே சுமாராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அபிஷேகா 5வது வாரம் இதை விட்டால் வேற வாய்ப்பு இல்லை, வேற சான்ஸ் இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்டோ எதில் எக்ஸ்பர்ட்டோ அந்த கிராமிய பாட்டை சூஸ் பண்ணி அடித்து தூள் கிளப்பிட்டாங்க. பாடக்கூடிய எல்லாருமே அவங்களோட முழு திறமையை போட்டு பாடினாலும் ஜட்ஜஸையும் மக்களையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தால் நாங்கள் அபிஷேகாவுக்கு இந்த வாரம் 5th ஃபைனல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். மற்றபடி அபிஷேகாவை எங்களுக்கு பிடிக்கும், அபிஷேகோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பேஸ் பண்ணியோ இல்லை அவங்க அம்மாவுக்காகவோ இல்லை அபிஷேக் அதிகமாக கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு 5th ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கல. இந்த வாரம் மோக்ஷிதா, சுமன்ராஜ், ஸ்ரேயா ஸ்ரீராம் இவங்கெல்லாம் நல்லா பாடிந்தாலும் அவங்களோட ஒரு படி மேலே அபிஷேகா கொஞ்சம் சூப்பராக பாடியிருக்காங்க. அந்த ஒரு ரீசன் தான். மற்றபடி எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஈக்குவலான கண்டஸ்டன்ட் தான். மோக்ஷிதாவும் ஒரே ஈக்குவல் தான், அபிஷேகாவும் ஒரே ஈக்குவல் தான். நாங்கள் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்கல. நாங்கள் கொடுத்துக்கூடிய ரிசல்ட் ஃபேரான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டஸ்டன்ஸே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எமோஷனாக ஷேர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.